see here இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு பூரி பாப் செய்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா குழப்பிக்கணும். குழப்பிட்டா நல்லா இருக்கும். இதை ரெடி பண்ணிக்கணும். குழப்பிட்டு அதுக்கு முன்னாடி நான் அரிசி போட்டுட்டேன். ஓகேங்களா? நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதை மாதிரி ஊற்றிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். அதை கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறையலாம் பண்ணக்கூடாது. பாருங்க பூ அழகா இன்னும் பிசைஞ்சிட்டு இதுமாரி ஷேவிங்லாம் இருக்குல்ல இதுமாரி எடுத்துட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டோட சொல்ல வரேன். அதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க எவ்வளோ அழகா பார்த்தீங்களா? வேவது பாருங்க. வேவிட்டு அதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கணும். நான் நிறையலாம் போடல, கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். பாருங்க. அப்புறம் போட்டுட்டு நல்லா இதுமாதிரி ஷேவிங் பண்ணிக்கணும். நம்ம கையை உள்ளே வச்சுட்டு ஷேவிங் பண்ணிக்கணும். அப்படியே வரும். நான் வந்து என்ன செய்யறேன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் செய்கிறேன். பாருங்க. அதுக்கப்புறம் கை அப்படியே எடுத்து அதுக்கு கையில் இருக்கிற எல்லா மாவும் எடுத்து அதில் பூசிட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே நீட்டாக இருக்கு விட்டேன். ஓகேங்களா? அதுமாதிரி குட்டியாக்கி அப்படியே மாவுலாம் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓமம் எடுத்து அதுக்கு மாவு போடணும். பாருங்க. இப்போ அதுலேயும் கொஞ்சம் நிறையா போட்டுட்டு நல்லா பிசையணும். கொஞ்சம் தான் போட்டுட்டு பிசைக்கிட்டே போகணும். அதேமாதிரி போட்டுட்டு நல்லா போட்டு நல்லா பண்ணணும். போட்டேன்னா இப்போ அதே கொஞ்சம் போடணும். சொல்லணும். நல்லா பேசிட்டு அதை அப்படியே எடுத்து வானலில் போட்டுருணும். வானலுக்கு பதிலாக வானல் போட்டுக்கிறது. வானல் போட்டு நல்லா பேசிட்டு இருக்கணும். வானல் போட்டு நிறைய எடுத்துலாம் பேசணும். மாவு போட்டு பேசிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும். அதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சோம்பு போட்டு இந்த சோம்பு போட்டுக்கிட்டு சொல்லு. அப்புறம் நல்லா தேய்ச்சிட்டு முறுக்கு டப்பா இருக்குல்ல அதை வச்சுட்டு ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதில் அப்படி போட்டுட்டு அது மேலே போட்டுட்டு தண்ணி இங்கே வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அது வந்து இதுமாரி நல்லா பெசவும் இல்லை அதில் பண்ணிருக்கணும். அம்மா படுத்தீங்க வீடியோ எடுத்தீங்க. யூடியூப்
வச்சிடணும். அப்புறம் நல்லா கிண்டிட்டு அப்புறம் அது வந்து முறுக்கு செய்யலாம். ஓகேங்களா? இது லாஸ்ட் அடுத்து என்ன ஆனதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் பண்ணலாம்.